பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். டென்ஷன் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வெளி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, சினிமாவுக்கு போவாங்க, இல்லை தவறான இந்த சாராயம் குடிக்கிறது, போதை, அந்த மாதிரிலாம் விஷயத்துக்கு அடிமை ஆகுறாங்க. ஆனால் ஒரு சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க. அந்த நல்ல பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி அவங்களுக்கு நேர்மையாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் வேலை ஸ்தலத்தில் போனாலோ இல்லை வெளியிலையோ எங்கேயோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு ஊழிய பாதையாக இருக்கட்டும், எங்கேயோ போனால் ஒரு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க. அதான் அந்த மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான் இவங்க இதெல்லாமே செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பிளே ஏரியா செலக்ட் பண்ணுறாங்க, யோகா, பிக்கப் பால்ஸு, பேட்மிண்டனு, கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பாலு, அப்புறம் என்ன வாலிபால், அந்த மாதிரிலாம் நிறைய கேம், நிறைய இந்த ஜூம்பா டான்ஸு, யோகா கிளாஸ், அந்த மாதிரிலாம் வேற போகிறாங்க. ஓகே, எல்லாம் நல்ல விஷயம்தான், தப்புன்னு நான் சொல்ல வரல. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், மனநலம் ரொம்ப முக்கியம், மைண்ட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எல்லாம் ரொம்ப முக்கியமானதான், ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? நேற்று வந்து ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன், இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், இதிலேருந்து நம்ம மைண்ட் ஃப்ரீ பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும், மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு தானே நம்ம இதெல்லாமே பண்ணுறோம். இவ்வளோ பணம் கட்டி, இவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி, அப்பாடா ஓகே இன்னைக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம், இன்னைக்கு சமாதானம் ஆகிட்டோம், ஓகே இன்னைக்கு ஓகே. நாளைக்கும் அதே ஆஃபீஸ் தான், அதே சத்துருக்கள் தான், அதே பிரச்சனைகள் தான், அதே போராட்டங்கள் தான், அதே தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விளையாடுறதுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம், 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம், 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம், பணம் ஆயிரக்கணக்காக பணம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கி நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், கரெக்டா? இதில் ஒரு 1 hour ஒரு ½ hour தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி உள்ள தேவன் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அதை விட்டுட்டு மணிக்கணக்காக நம்ம பிளேயர் பணம் கொடுக்கறது எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல வரல, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதில் ஒரு ½ hour 1 hour நம்ம டைம் ஒதுக்கி தேவ சமூகத்திலையும் காத்திருக்கணும், கர்த்தரையும் தேடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லணும்ப்பா. அவர்கிட்ட சொன்னாதான் அவர் அதை சரி பண்ண முடியும். நம்ம பிளே ஏரியாவில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பணம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால வானாதி வானம் கொள்ளா தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, ஒருவராய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். அப்படி கூப்பிடும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் மாறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்டு வாட்ஸ்அப் குரூப், ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு தேவனுடைய காரியம். நீங்கள் கம்ஃபர்ட் ஆகிற மாதிரி மற்றவங்களும் கம்ஃபர்ட் ஆவாங்க, சமாதானம் ஆவாங்க, தைரியமாக இருப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அந்த புண்ணியம், அந்த ஆசீர்வாதம், அந்த தேவனை அறிமுகப்படுத்துகிற அந்த ஊழியத்தின் காரியங்களுக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு தேவனுடைய வார்த்தை. நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தேவன் உங்கள் எல்லைகளையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்களையும், உங்கள் கையின் பிரயாசங்களையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமேன். ஆமேன். ஹாவ் a blessed day. God bless you. Bye bye.